இருந்தவனமாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவர் தாமே நமக்கு அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக எல்லாரும் ஜபிக்கலாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பேசு. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி வந்திருக்கிற எல்லாரையும் அபிஷேகத்திருக்கிறீர். இன்னும் நிரம்பி வழிகிற அனுபவத்தை கொடுத்து பெரிய காரியம் செய். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கடந்த மாதத்தில் நம்ம தியானித்த அபிஷேகம் அறிவை உணர்த்தும் அபிஷேகம். அந்த அபிஷேகம் இருந்ததுனால தான் நெகேமியா அலங்கத்தை 52 நாட்களில் என்ன செஞ்சார்? எத்தனையோ எதிர்ப்பு, எத்தனையோ சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் அந்த எதிர்ப்புகளின் மத்தியிலும் அந்த அலங்கம் 52 நாட்கள் என்ன செய்யப்பட்டது? ஏன்னா அவருக்குள்ள விசுவாசம், ஆண்டவரை தேடுகிற கிருபை, ஜெபம், உபவாசம், பாரத்தோடு ஜெபம் பண்ணுற ஜெபம் ஆண்டவர் கேட்டு 52 நாளில் அலங்கம் என்ன செய்யப்பட்டது? கட்டி முடிக்கப்பட்டது. எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி எல்லாருடைய கைகளையும் அந்த நெகேமியா என்ன செஞ்சாராம்? திடப்படுத்தினார். அதனால தான் அந்த அலங்கங்கள், அதேபோல் இடிக்கப்பட்ட அலங்கங்கள்லாம் கட்டி முடிக்கப்படுவதற்கு நம்ம இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது அறிவை உணர்த்தும் அபிஷேகம் செயல்படும், பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற அபிஷேகம் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 4:17. சரி. அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாகும். இந்த நாளிலே நாம் தியானிக்கிற அபிஷேகம் என்னென்னா, எல்லா உபத்திரங்களையும் அதிசீக்கிரம் நீக்கி போடும் அபிஷேகம். அல்லேலூயா. எல்லா உபத்திரம் எதுன்னு கிடையாது. யார் யார் என்ன உபத்திரவத்தில் இந்த இடத்துல வந்திருக்கீங்களோ அத்தனையும் எழுதிக்காங்க. அத்தனை உபத்திரத்தையும் என்ன செஞ்சிடணும்? எழுதி வச்சுக்கிட்டா அத்தனை உபத்திரங்கள், எல்லா உபத்திரங்களையும் அதிசீக்கிரத்தில் நீக்கி போடும் அபிஷேகம் கிரியை செய்வது. ஒரே அபிஷேகம்தான் ஒவ்வொரு விதமான கிரியையை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? நடத்துகிறார். அது வசனத்தின் மூலமாக. இந்த வசனத்தில் என்னென்ன கிரியைகள் இருக்குதோ, வசனம் என்ன சத்தியத்தை நமக்கு கற்றுத்தருதோ, அந்த வசனத்தை நம்ம தியானித்து ஜெபிச்சுட்டு போகிறோம். அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் அபிஷேகத்தின் மூலமாக என்ன செய்யும்? கிரியை செய்யும். போன மாதம் அறிவை உணர்த்துச்சு. இன்றைக்கி எல்லா உபத்திரத்தையும் என்ன செய்யப்படுது? எப்படி தீக்கும்? அடுத்த வருஷம் இல்லை, அடுத்த நாள் கிடையாது. அதி சீக்கிரம் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே, ஒரு சொடக்கு போடுற நேரத்துக்குள்ளே அப்படின்னு வச்சுக்காங்க. அவ்வளோ என்னென்ன உபத்திரவெல்லாம் இருக்கோ அத்தனையும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆமென். இந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இந்த அபிஷேகம் இல்லாமல் இந்த இடத்தோடு நான் என்ன செய்ய மாட்டேன்? கடந்து சும்மா ஆடி பாடி துள்ளுற அபிஷேகத்தெல்லாம் இல்லை. ஆண்டுடைய வசனத்தின் மூலமாய் கற்றுக்கொண்டு நமக்கு வருகிற உபத்திரவத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக நின்று அந்த உபத்திரம் நம்மளை விட்டு என்ன செய்திடணும்? நீங்கி போகணும். அந்த அபிஷேகம் எனக்கு வேணும். உபத்திரம் இல்லாமல் யாருமே உலகத்தில் வாழவே முடியாது. வசனம் என்ன சொல்லுது? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. இது ஆண்டவரே சொன்ன வார்த்தை. அவர் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறார். உலகத்தில் நீங்கள் இருக்கீங்க, நான் இருக்கிறேன். எனக்கு என்ன உண்டு? உலகத்தில் வாழ வரைக்கும் உபத்திரம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை என்ன செஞ்சுருக்கேன்? ஜெயிச்சிட்டேன். அதனால் எல்லோரும் என்ன செய்யுங்க? பயந்து அடித்து மூடி படுத்துக்கிடாதீங்க, திடன் கொள்ளுங்கள், தைரியமாக இருங்க, தைரியப்படுத்திக்கிடுங்க. என்ன உபத்திரம் வந்தாலும் சரி, எந்த விதமான உபத்திரம் வந்தாலும் அது எப்படி நீங்கள் போகுது? அதிசீக்கிரத்தில். ஆமென். இந்த பவுலுக்கு வந்த இதே பவுல் தான் எழுதியிருக்கிற அந்த வசனத்தை கொரிந்தியரில். அந்த பவுலுக்கு வந்த உபத்திரம் ஏற்கனவே நம்ம அடிக்கடி அந்த வசனத்தை நம்ம பார்த்துருக்குறோம். அதே 2 கொரிந்தியரில் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கையில் வந்த அத்தனை பாடுகள், அத்தனை உபத்திரங்களும் எழுதி வச்சுருக்கார். அந்த உபத்திரவத்தை அவர் சகித்து வந்ததுனால தான் அதிசீக்கிரத்தில் நீங்கள் இந்த லேசான உபத்திரம் அதிக கனமகிமை அந்த உபத்திரவம் சும்மா வெறுப்பை உண்டாக்கலை, மகிமை உண்டாக்குறது. வெறுப்பை உண்டாக்கலை, ஆசீர்வாதத்தை உண்டாக்குறது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு மகிமைனா என்ன தெரியுமா? பெரிய ஆசீர்வாதம். ஒரு பெரிய மகிமையான கிரீடம் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அவருக்கு அந்த உபத்திரம் மகிமையை கொண்டு வருதுன்னு எழுதியிருக்கிறார்.
அப்போ அவர் அந்த உபத்திரவத்தை ஆண்டவருக்காக எப்படி என்ன செஞ்சுருக்கிறாரு, சகித்திருக்கிறாரு, எப்படி பொறுத்திருக்கிறார். ஆண்டவருக்காக ஓடும் பொழுது தனக்கு வந்த அத்தனை பாடுகளையும் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் அவர் சகித்து பொறுத்து ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டதுனால தான் அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் எனக்கு என்ன செய்கிறது, அதிக கன மகிமையை. ஆமேன், ஆமேன். இந்த அபிஷேகத்தை தான் இந்த நாளில் சிந்திக்கணும்னு சொல்லி என் மனசில் ஆவியானவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. இங்கே அதே செய்தியை பாதி நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஜெப வேளையிலே கேட்டாச்சு. ஆமாவா இல்லையா? ஆமேன். ஒரு மனதின் ஆவியானவர். இந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னு ஜோயலுக்கும் தெரியாது, அவங்க யாருக்கும் தெரியாது. வீட்டில் வச்சு இந்த வார்த்தை நாங்கள் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறது யார்கிட்டையும் சொல்கிறேன். ஆவியானவருக்கும் எனக்கு தான் தெரியும். ஆனால் அந்த எப்படியாவது அந்த வசனம் ஜெபத்திலையோ அல்ல யாருடைய சாட்சியிலையோ அல்ல பாடல்லையோ அந்த என்ன செஞ்சிடும் வந்துடும். இன்றைக்கி ஜெபத்தில் இந்த வசனத்தில் விளக்கத்தையே நம்ம என்ன செஞ்சாச்சு, கேட்டாச்சு. நான் பாட நினச்ச பாட்டையும் என்ன செஞ்சாச்சு, பாடி முடிச்சாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவருக்கு வந்த உபத்திரவத்தை பாருங்கள். 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். நான் எபிரேயரா, அந்த 22வது வசனம், அவர்கள் எபிரேயரா நானும் எபிரேயன், அவர்கள் இஸ்ரவேலரா நானும் இஸ்ரவேலன். வாசிங்க, சேர்த்தே வாசிட்டு வாங்க. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா நாங்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள். நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். இதுலேருந்து அவருடைய பாடு தொடங்குது. பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேகந்தரம் மரண அவசியில் என்ன இருந்திருக்கவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டவன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், முழுவதும் இருந்தேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசம், கள்ளரால் வந்த மோசம், என் சுய ஜனங்களால் வந்த மோசம், அந்நிய ஜனங்களால் வந்த மோசம், பட்டணங்களில் உண்டான மோசம், வனாந்தரத்தில் உண்டான மோசம், சமுத்திரத்தில் உண்டான மோசம், கள்ள சகோதரர்களால் உண்டான மோசம், பிரயாசம், வருத்தம், அநேக முறை கண்விழிப்பு, பசி, தாகம், அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும். இவ்வளவு உபத்திரம் எனக்கு பெருசாக தெரியல. அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, என்னது சபையை குறித்தாதான கவலை என்னை என்ன செய்து நாள்தோறும் நிமிஷந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நாட்களிலும் என்னை நெருக்கி ஏவுகிறது. அவர் தான் எழுதி வச்சிருக்கிறாரு, அதிசீக்கிரத்தில் நீங்கள் இந்த லேசான உபத்திரம். அவர் இத்தனை உபத்திரவத்தை கடந்து வந்திருக்கிறாரு. நீங்களும் நானும் இந்த இதில் ஒரு புள்ளி அளவு கூட இந்த உபத்திரத்தை கடந்து. யாருக்காவது இந்த உபத்திரம் எதுவும் வந்திருக்குதா? இதில் உள்ள உபத்திரங்கள் ஏதாவது வந்திருக்குதா? இல்லை. ஒரு சின்ன ஒரு இம்மி அளவுன்னு கூட சொல்ல நம்மளால் கடந்து வரக்கு இன்னும் வரலை. அவர் எழுதுகிறாரு, அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம் எனக்கு அதிக கனமகிமையை உண்டாகும். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான இரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே, ஈடு
போக மாட்டோம். அதி சீக்கிரத்தில் நீங்கியது இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கினதே இந்த லேலுயா. இத்தனை உபத்திரவத்தையும் கடந்து வந்த பவுல் எழுதியிருக்கிறாரு, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசானம். அப்போ என்னுடைய உபத்திரம் உங்களுடைய உபத்திரம் எப்படி நீங்கும்? கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எங்களுக்கு வருகிற அத்தனை உபத்திரவத்தையும் அதி சீக்கிரத்தில் நீங்கள் நீக்கி போட்டுட்டீங்க. நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்தோட, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு இந்த இடத்த விட்டு என்ன செய்ய போகிறோம்? கடந்து ஒரே ஒரு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உபத்திரவமான சூழ்நிலையை நாம் இந்த நேரத்தில் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளில் அந்த வசனத்தையும் கூட நம்ம வாசித்தோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை வாசிக்கலாமா யாராவது? 24, 16, 24, 25 அரைத்து திரண்டது எல்லாம். ஆமென். போதும். எல்லாருடைய கட்டுகளும் என்ன செஞ்சுச்சான்? எல்லாருடைய கட்டுகள். நம்ம உபத்திரம் மாத்திரம் அதி சீக்கிரத்தில் நீங்கும் இல்லை, நாம் பாடுகிற